தென்னிந்தியாவின் நைட்டிங்கேர்ல் அப்படின்னு சொல்லப்படுற ஜானகி அம்மாவோட இறப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு திரையுலகிலேயே மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து மிகப்பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் சாகும்போது அவங்களுடைய இறப்பு திரையுலகத்தை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிட்டு வருது. பாரதி ராஜா, கே பாக்யராஜ், அதைத் தொடர்ந்து இன்னைக்கு தென்னிந்தியாவின் நைட்டிங்கேர்ல், அது மட்டும் இல்லாமல் திரையுலகின் இசைக்குயில் அப்படின்னு சொல்லப்படுற ஜானகி அம்மாவோட இறப்பு அப்படிங்கிறது அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இன்னைக்கு இப்போ இருக்கிற அந்த 90s கிட்ஸ்க்காக இருக்கட்டும், 90s ஆக்டர்ஸுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் சார், முதல்வர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி. அவங்க கிட்டத்தட்ட தன்னுடைய அந்த ப்ரைவேட் லைஃபுக்காக திரையுலகை விட்டு ரெஸ்ட்டை எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுடைய அந்த பாடல் அப்படிங்கிறது யாராலையுமே மறக்க முடியாது. இளையராஜா, பாரதி ராஜா, பாக்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிபி இவங்களுடைய அந்த தரத்தில் இளையராஜா இசையமைப்பில் பாடின முதல் பாடலே மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் ஆச்சு. ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து தனக்கு பாடல் பிடிக்கும், பாட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு லட்சியத்தோட மட்டும் இன்னைக்கு தென்னிந்தியாவுக்கே மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு அவங்களுடைய இறப்புக்கு முதல்வரை இரங்கல் தெரிவிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இசைக்கோயிலா ஆயிருக்காங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அப்பேற்பட்ட அந்த இசைக்குயிலோட இறப்பு அப்படிங்கிறது இப்போ இருக்கிற அந்த இசை கலைஞர்களுக்கே மிகுந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அதை தொடர்ந்து அவங்களுடைய இறப்பு சம்பந்தமான ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு வெளியாகி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் ரொம்பவும் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகி அம்மாவுக்கு ஒரு மகன் இருக்கிறாரு, முரளி அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் ஜானகி அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவரை மிகுந்த நல்ல முறையில் அவருடைய மருமகள் மற்றும் பேர குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த இறுதி காலத்தை ரொம்ப அழகாக அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அவங்க பராமரிப்பிலையோ இல்லை அவங்களுக்கு எந்த விதமான ஒரு குறையும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுடைய மருமகள் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் எப்பவுமே அவங்கள அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இறப்பு செய்தியை தெரிவிக்கும் போது அவங்களுடைய மனம் மிகுந்த அளவுக்கு ஒரு கனத்த இதயத்தோட இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வயது மூப்பின் காரணமாக தான் அவங்க இறந்தாங்க. ஆனாலும் அவங்களுடைய இறுதி காலத்தில் அவங்களுடைய மனசில் ஓடிக்கிட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இசைக்கலைஞர்களோட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தாமதமாக கிடைக்கப்பட்ட அந்த ஒரு கௌரவம், ஒரு அங்கீகரிப்பு அப்படிங்கிறது ஒரு கலைஞனோட கொலைக்கு சமம். ஏன்னா தகுந்த நேரத்தில் அவனுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அவனுடைய அந்த வாழ்க்கை பூராவுமே அவனுக்கு அங்கீகாரம் இல்லாம அவனுடைய அந்த திறமை அப்படிங்கிறது நசுக்கப்பட்டு விடுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய டிவி சேனல்ஸ் மூலமாக நிறைய குழந்தைகள், அதாவது ஏழை குழந்தைகள் நிறைய பேர் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திக்கிட்டு வந்தாலுமே இன்னும் எங்கேயோ நிறைய குரல்கள் அனாதையாக இருக்கிறத நினைக்கும் போது ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அந்த கடைசி ஆசையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கீகாரம் இல்லாத அந்த இசைக்கலைஞர்களுக்கு சமூகத்தில் ஒரு அங்கீகாரத்தை இந்த அரசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஒரே மகனோட இறப்பு அப்படிங்கிறது ரொம்பவும் கவலைக்குள்ளதா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திரையுலகத்திலேருந்து அவங்க இந்த பக்கம் ரெஸ்ட் எடுத்தாலும் கூட அவங்களுக்கு பிடிச்ச ஒரே விஷயம் பாடல் தானா. ஒன்று தான் பாடணும், இல்லை மற்றவர்களோட பாடலை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இசைக்கே அர்ப்பணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மேடை நாடகங்களில் அவங்க தெரிவித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக எனக்கு கிடைக்கிற இந்த குழந்தைங்க எனக்கு கொடுக்குற அந்த விஷயம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நீங்கள் கொடுக்குற பரிசுகளோ பாராட்டுகளோ எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. ஆனாலும் நான் நினச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மனதை இதுவரைக்கும் உறுத்திட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, இசைக்கலைஞர்களுக்கான அங்கீகாரத்தை தகுந்த நேரத்தில் அரசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு கிடைச்ச பத்மபூஷன் விருதியே தாமதமாக கிடைச்ச பரிசு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பவும் தென்னிந்தியாவோட நைட்டிங்கேர்ல் அப்படிங்கிற பதவியோட தான் இன்னைக்கு அவங்களுடைய வாழ்நாள் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இந்த விஷயத்துக்காக அவங்களுடைய மருமகள் முதல்வர்கிட்ட கேட்ட ஒரு விஷயம், அவங்களுக்கும் அரசு மரியாதை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் விஜய் தரப்புல இருந்தும் சொல்லப்பட்டிருக்கு.